ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எட்டர்னல் லைஃப் இன் தி blood of Jesus Christ, இவைகளை குறித்து பார்க்கிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் உடையவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு இருக்கிறார்களோ, பெற்று இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா! ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நீங்க பார்த்து கொண்டு, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டு கூட இருக்கலாம் நீங்க, ஆனால் இயேசுவை உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? பாவங்கள் செய்யாதபடி இயேசுவே என்னுடைய வாழ்க்கை, இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லி இயேசுவே உங்களுடைய சொந்த இரட்சகராய் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு கிறிஸ்து அவர்களில் இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம எல்லாவற்றிலும் தோல்வி தோல்வி என்று வெறுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் உங்களுடைய பாவங்களுக்காய், உங்களுடைய தோல்விகளுக்காய், உங்களுடைய இயலாமைக்காய் அவர் சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி வெற்றி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க லைஃப்ல ஒரு புது ஜீவன் உண்டாகும், புதிய சந்தோஷம் உண்டாகும், புதிய சமாதானம் உண்டாகும், புது வாழ்வு உங்களுக்கு உண்டாகும். கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து அல்லாதவன் ஜீவனற்றவன் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்பொழுது நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிற யார் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய், உம்மிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் அவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளே கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை உடையவர்களாய் ஜீவன் உடையவர்களாய் வாழ தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனை இதை பார்க்கிற உம்முடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. சந்தோஷமா இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. God bless you.